தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். விசிகாவுக்கு பானை சின்னம் ஒதுக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசிக வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் பானை சின்னம் ஒதுக்க கோரும் மனு மீது தேர்தல் ஆணையம் எந்த முடிவும் எடுக்காத நிலையில் மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசிக வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்நிலையில் மறுப்பானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. பானை சின்னம் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கு தொடர்ந்து இருந்தது. விசிக கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது டெல்லி உயர்நீதிமன்றம். மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, மகாராஷ்டிராவிலும் விசிக போட்டியிடுகிறது. இந்நிலையில் பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் விசிக தலைவர் திருமாவளவன். மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்ய தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் சார்பில் விசிகாவின் வழக்கறிஞர் பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது இந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகிறது. இந்த இரண்டு தொகுதியிலும் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விசிக சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் பானை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இன்று மாலைக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று மாலை சரியாக 5:30 மணி அளவில் இந்த தகவலானது விசிக வழக்கறிஞர் பிரிவுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவிற்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று தேர்தல் ஆணையம் சார்பில் விசிகாவின் வழக்கறிஞர் பிரிவினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பானை சின்னத்தில் விசிகாவின் நிறுவன தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விசிகாவின் சார்பில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தனர். இதனைத் தொடர்ந்துதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விசிகாவிற்கு 2 தொகுதிகளிலும் பானை சின்னம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று விசிக சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த தகவலை இந்திய தேர்தல் ஆணையம் விசிகாவிற்கு தெரிவித்துள்ளது. அதில் விசிகாவிற்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் பானை சின்னம் ஒதுக்க முடியாது என விசிகாவுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து விசிக தரப்புல என்ன சொல்றாங்க? விசிக தரப்பில் நாம் கேட்டபோது விசிகாவினர் நாங்கள் கடந்த இதுக்கு முன்பு நடைபெற்ற 2 தேர்தல்களும் பானை சின்னத்தில் தான் போட்டியிட்டோம். அதாவது அப்படி கூற வேண்டுமென்றால் இதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் விசிக தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பானை சின்னத்தில் போட்டியிட்டு தான் வெற்றி பெற்றனர். எனவே தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்குவதற்கு உரிமை இருக்கிறது என்று உள்ளது. அதான் எங்கள் உரிமை அடிப்படையில் தான் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பானை சின்னத்தில் இருக்கிறோம். அதன்படிதான் நாங்கள் பானை சின்னத்தில் கேட்டோம். தற்போது இந்த தகவலானது தேர்தல் ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை என்பது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று விசிக தரப்பில் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.